ஹாய், நான் உங்கள் ஹரிராம்தேவ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலை உணவே மருந்து என்ற ஒரு தலைப்பில் நம்ம பார்க்க போகிறது அருகம்புல் ஜூஸ். இந்த அருகம்புல்லில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மூலிகை மருத்துவ குணம்லாம் இருக்குது. நம்ம உடம்புக்கு தேவையான ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். அதை பற்றி அப்போ நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் நான். கத்திரிக்காய் வாங்க நல்ல கத்திரிக்காய் ஜீரகம், கொஞ்சமாக மிளகு. அது பார்த்திங்கன்னா அருகம்புல்லில் வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக மிளகு காரத்துக்கு. இப்போ பார்த்திங்கன்னா மிக்சியில் அருகம்புல் ஜூஸ் அடித்தாச்சு. அதை ஃபில்ட்ரு பண்ணுறோம். உங்களுக்கு தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கோங்க. நிறையா அருகம்புல் பறித்து வேஸ்ட் பண்ண வேணாம். வீட்டில் எத்தனை பேர் குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பறிச்சிக்கோங்க. அருகம்புல்ல மிளகு, கொஞ்சம் ஜீரகம், அது கூட லெமன் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா கருப்பட்டி வெல்லம் உடம்புக்கு அவ்வளோ நல்ல ஒரு இனிப்பு தரக்கூடிய பொருள், குளிர்ச்சி தரக்கூடிய பொருள் உடம்புக்கு. கருப்பட்டி வெல்லத்தை கொஞ்சம் அதை கூட ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை வச்சுருக்கோம், சர்க்கரை எடுத்துக்கலாம். கருப்பட்டி வெல்லம் கொஞ்சம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லா மளிகை கிடைக்கும், வாங்கி வச்சுக்கோங்க. இந்த அருகம்புல் ஜூஸ் பார்த்திங்கன்னா சர்க்கரை வியாதி, உப்பு நீர், உடல் எடை கூடுதல், உடல் எடை குறைவு, வயிற்றுக் கோளாறு சம்மந்தமான பிரச்சனை, நீரிழிவு பிரச்சனை, உடல் சூடு எல்லாத்துக்கும் இந்த அருகம்புல், இரத்த சோகை, இரத்த சோர்வு, இரத்த சுத்திகரிப்பு எல்லாத்துக்கும் இந்த அருகம்புல் ஜூஸ் பயனுள்ளதாக இருக்கும். வாரத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக எடுங்க. இது ஒரு பெரிய செலவு இல்லாத ஒரு மருத்துவ ஒரு சின்ன டிப்ஸ் தான் இது. எல்லாம் அருந்தி